நலம் பெறுவாய். செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். நீ ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு வீட்டுக்கு போய் அவங்க வந்துட்டு போனாலே ஒரு அமைதியா இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு. ஐயோ அவங்க எப்போ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஏன் நீங்க அந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதை கடைபிடித்து வாழும்போது நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க எங்க போனாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. அதுதான் சொல்றது, உன்னை வாழாக்காமல் அவர் தலையாக்கினார். அப்படி எங்க போனாலும் வெற்றி. ஐயோ என் வீட்டுக்கு மறுபடியும் வர மாட்டாங்களா, ஒரு 5 நிமிஷம் பேச மாட்டாங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு தான் நிம்மதியா இருக்கேன். கேள்வி கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றத? அப்போ உங்களை அப்ப ஆசீர்வாதமாக மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க பேருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டீங்க. நம்ம எப்பவுமே ஆசீர்வாதத்தை குடு 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 கேட்காதீங்க. அவர் நம்ம ஏற்கனவே ஆசீர்வாதத்தில் வலித்திருக்கிறார். ஒன்னு எபேசியர் 1:3 சொல்லிட்டு எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளாம என் ஆசீர்வாதி ஆசீர்வாதி குடு 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 கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு. நம்ம இப்ப எப்படி இருக்கணும்? நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் பைபிள் வாக்கியம் தியானிப்பீங்க? எப்படி தியானிப்பீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசி, எத்தனை பேர் நீங்க பைபிள் வாசிங்க? விவிலியம் வாசிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? ரொம்ப குறைவு. ஏன் வாசிக்கிறது? சும்மா சொல்லுங்க. எனக்கு நான் பார்த்துக்கலாம் போய் சொல்ல மாட்டேன். நான் லேசா கேட்குறேன். ஏன் வாசிக்கல சொல்லுங்க. நேரம் இல்லை, நேரம் இல்லை வாசிக்கல. நிறைய வேலை இருந்ததோ, காலையில நிறைய வேலை இருந்ததோ, நிறைய வேலை இருந்தது. அதே சொல்லி உங்களுக்கு வாசிங்களா? நீங்க வாசிங்களா? வாசித்தாங்க. நீங்க வாசிங்களா? பேரு நீங்க வாசிங்க சாமி எல்லாம் வாசித்தாங்க. அப்ப எல்லாம் வேலை இல்லாதங்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்களுக்கு கவலை இருக்கா? கவலைப்படுவீங்களா? நீங்களா கவலை நம்ம இருக்கா? யாருக்கான கவலை இருக்கு? எல்லாருக்கும் கவலை, நிறைய கவலை இருக்கு. வேலையும் இருக்கு, கவலையும் இருக்கு. அதனால விவிலியத்தை படிக்கல அப்படின்னு சொல்லுவோம். படிச்சுங்க, நீங்க படிச்சுங்க. கேட்கல கவலை இல்லாம யாராவது இருக்காங்களா சிஸ்டர்? அப்படியே அவங்க கேட்கறாங்க. சரி, இந்த கவலை நிறைய இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது காலை வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஓரமா உட்காந்து கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு அப்புறம் எந்திரிச்சு போய் காலை வேலையெல்லாம் பார்ப்பீங்களா? இல்ல ஸ்கூலுக்கு போக வேண்டியதா கொஞ்சம் உட்காந்து கவலைப்பட்டுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பி போவீங்களா? என்ன பண்ணுவீங்க கவலை இருந்தா? கவலை என்ன பண்ணுவீங்க? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, சத்தமா பேச மாட்டேங்கிறீங்க. வேலையை செஞ்சுட்டு கவலைப்படுவோம். கவலையை நினைச்சு வேலை செஞ்சுட்டே கவலைப்பட்டு இருக்கோம். வேலை செஞ்சுக்கிட்டே கவலைப்படுவாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க? வேலை செஞ்சுக்கிட்டே கவலைப்பட்டுட்டு. அப்ப அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கவே இல்லை, கவலைக்கு நேரம் ஒதுக்கவே இல்லை. வேலையும் செய்றீங்க, கவலையும் செய்றீங்க. அப்ப விவிலியம் படிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க. நீங்க எடுத்து ஃபுல்லா எடுத்து வாசிக்கலாம். ஒரு வசனத்தை எடுத்து யோசிக்கலாமே. ஒரு வசனத்தை எடுத்து தினம் தினம் நீங்க கோயிலுக்கு வரீங்க, தினம் தினம் கடவுளோட வார்த்தையே வெளியே வெளியே ரோட்ல போகும்போது ஆட்டோ பின்னால் எழுதி இருக்கு, கார் பின்னால் எழுதி இருக்கு, ரோட்ல வசனங்கள் எழுதி இருக்கு, செவத்துல எழுதி இருக்கு. எத்தனை இடத்துல வசனம் பாக்குறீங்க? ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. முழுசா விவிலியத்தை எடுத்து நிறைய நேரம் உட்காந்து படிக்கலாம். ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. எப்படி நம்மளால கவலைப்பட்டு கொண்டே எல்லா காரியங்களும் செய்ய முடியுதோ, இந்த கவலையோடு நம்மளால வெளியே போக முடியும், வேலைக்கு போக முடியும், மார்க்கெட் போக முடியும், வர விருந்தாளிகளை பார்த்துக்கொள்ள முடியும். ஆனா இந்த கவலைன்றது எப்படி இருக்கும்? மனசுல
வச்சிருவீங்களா? முதல் வாசி வச்சிருவீங்களா இல்ல மறுபடியும் எடுத்து வாசிப்பீங்களா? மறுபடியும் எடுத்து வாசிப்போம். மறுபடியும் எடுத்து வாசிப்போம் இல்லையா? ஒரு தடவை வாசிப்போம், 2 தடவை வாசிப்போம், 3 தடவை வாசிப்போம். அது வாசிக்கும் போது அம்மாவே கண்ணு முன்னால வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல உங்க சகோதரரோ யாரோ கடிதம் எழுதுறவங்க அவங்களே வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 10 முறை வாசாதான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா? கடவுளோட வார்த்தை விவிலியம் கடிதம் தான், கடிதம் தான். அவர் நமக்கு எழுதியிருக்கிற அன்பான கடிதம் இது. இந்த கடிதத்தை நம்ம ஏன் ஒரே ஒரு தடவை கொஞ்சமா வாசிச்சிருக்கோம்? நீங்க உங்களுக்கு வர லெட்டர்ல ஒரு 2 நீ நலமா நான் நாலு முதல்ல உடச்சு வச்சிருக்கீங்களா? ஹalleluya வச்சிருக்கீங்களா? நீங்க உங்க சமமா இருக்கீங்க, நாங்க எங்க சமமா இருக்கோம் வச்சிருக்கீங்களா? மேற்கொண்டு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருக்கு. அதே ஆவலோட என்ன பண்றா? மறுபடியும் எடுத்து படிக்கணும். அதே மாதிரி தான் விவிலியத்தையும் எடுத்து மறுபடியும் ஆண்டு என்ன பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் யாரு, விவிலியத்தில் நான் யார், இயேசு கிறிஸ்து என்ன பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன எழுதியிருக்காரு, ஓட்டோட அந்த பேரை நான் வந்து உன் கையில பொறித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உன் சுவர்களே கண் முன்பாக இருக்கின்றன அப்படின்னாரு. நீ அவனை போத மேல போது நான் அவனை காண்கின்றேன். காண்கின்ற தெய்வம், அவரை பார்த்துட்டே இருக்கிற தெய்வம். அப்ப என்ன பத்தி என்ன சொல்ற? நான் உன்னை நேர்மையான மாற்றிப்படுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. உன் பாவத்துல நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றாரு. நீ என் பிள்ளை, நீ இயேசு கிறிஸ்துவோட பங்காளின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம எப்ப தெரிஞ்சுக்கொள்ள போறோம்? 2 Corinthians என்ன சொல்லுது? நீங்கள் புது கிரியேஷன், நியூ கிரியேஷன், புதிதாய் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கள் இல்லையா? பழைய கழித்து புதிதாக நம்ம மாறி இருக்கோம். அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார் சொல்றது? எப்படி பார்க்கிறது? நீங்க விவிலியத்தை எடுத்து பார்க்காம எப்படி உங்களுக்கு அது தெரியும்? ஹalleluya, ஹalleluya. எப்படி ஒரு கடிதத்தை மறுபடியும் எடுத்து நம்ம பார்க்கறோமோ அதே போல விவிலியத்தையும் எடுத்து நம்ம படிக்கணும். நான் சொல்றது பக்கமா சாப்டரா அப்படி படிக்க வேண்டாம். ஒரு 2 வசனம் எடுத்து கொடுங்க. அந்த 2 வசனத்தில் நான் சொன்ன கடவுளுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அந்த 2 வசனத்தில் நான் உன்னோட இருக்கிறேன், அஞ்சாதே நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை அப்படின்றாரு. நிறைய நேரங்கள்ல நம்ம அதை உணர்றதே இல்லை. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. 24 மணி நேரம் 365 நாள் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் அவரோட இருக்கிறது இல்லை. ஹalleluya. அப்ப நம்ம அவரோட இருக்கணுமா வேண்டாமா? அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்ன வார்த்தையை மீறாதவர். ஹalleluya. அவர் வார்த்தைக்கு உண்மையானவர், அவர் சொன்னதை செய்வார். ஹalleluya. அப்படி செய்கிற அந்த ஆண்டவர், வார்த்தையை கொடுத்த அந்த ஆண்டவர், அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, பிரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ற ஆண்டவர் இப்போது நம்மளோட இருக்கிறார். ஹalleluya. ஆனா நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேனா? அவர் என்னோடு இருக்கிறார், நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா? இதை நான் புரிந்து கொள்ளணும்னா விவிலியத்தை எடுத்து படிக்கணும். படிக்கும்போது இந்த வார்த்தையை நீங்க வாசிச்சு அந்த வார்த்தை உயிரோடு இருந்து வந்து உங்களுக்கு கொடுறத பாப்பீங்க. ஹalleluya. அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை உங்களை தொடும். அது தொடும். அந்த வார்த்தை உங்களை தொடும். அது உங்களுக்கு நிச்சயத்தை சொல்லும், நான் உன்னோட இருக்கிறேன், அஞ்சாதே நான் உன்னோட இருக்கிறேன், உன் வலக்கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், உன் காலை தள்ளாம பார்த்துக்கொள்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது போதுமே. ஒரு வசனத்தை எடுங்க, அந்த வசனத்தை திரும்ப தியானிங்க. இப்படி நீங்க தியானிக்கும் போது உங்களுக்குள்ளாக என்ன ஆகும்? ஆண்டவர் என்னோட இருக்காரு. நான் எங்க போறேனோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்னோட இருக்காரு. நான் எந்த இடத்துக்கு போறேன் அவர் என்னோட வர்றாரு. அவரை விட்டு கைவிடுறதே இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஆனா இந்த வேளையில ஆண்டவர் என்னோட இருக்கிறதால என்னால இந்த சிச்சுவேஷனை ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் மட்டும் இல்ல, ஆண்டவர் என்னோட இருக்கிறார். இப்படி வசனங்கள் இதுதான் நம்ம அறங்களாக நம்ம மனதில் நம்ம கேட்கணும். இப்படி விவிலியத்தை எடுத்து நம்ம படிக்கணும். இதை மறுபடியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது இது நம்ம மனதுக்குள் கோட்டையாக அரணாக மாறிவிடும். அப்போ நம்ம கட்டின வேண்டாத கோட்டைகள் அழிக்கப்படும், தகர்க்கப்படும். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஆவிக்குரிய போர் என்று சொல்லிக் கொடுக்குறேன். கத்துறீங்களா? ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். கத்துக்கொள்றீங்க இல்லையா? ஆமென். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்குது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட இருக்கிற சத்திய வார்த்தையை நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களுக்கு மேலாக எப்படி கடல் அலைக்கு மேல் எழும்பி அந்த படகு போது, அது போல ஆண்டவர் அந்த துன்பங்களுக்கு மேலாக நம்ம
ஹalleluya ஹalleluya. சரி, இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து விவிலியத்துல இருந்து இதை பார்ப்போமா? தொடக்க நூல் 1:26. ஆதாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவிலியத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆதாம் என்ன பண்ணலாம்? 1:26 ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் சாயலும் உண்டாக்கும். அதே 27 என்ன சொல்லியிருக்காரு? கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். ஆதாம் படைக்கப்பட்டான். ஆதாம் எப்படி படைச்சார்? ஆண்டவர் எப்படி படைச்சாரு? தன்னோட உருவில படைச்சார். தன்னோட உருவில படைச்சார். ஆனா அந்த ஆதாம் வந்து என்ன நினைத்தான்? என்ன ஆச்சு? எப்படி ஏமாத்தான்? ரெண்டு விஷயம். ஆதாம் கிட்ட ஆண்டவர் வந்து அந்த கனியை தொட்டு சாப்பிடாத அப்படின்னு சொன்னப்போ ஏவாள் அங்க இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா விவிலியத்துல 2:22 தான் ஏவாள் உருவாக்கப்படுறது நம்ம பார்ப்போம். 1:26 ஆதாம் ஏற்படுத்தியாச்சு. 2:22 தான் ஏவாள் வந்து பார்ப்போம். அப்ப ஆதாம் வந்து ஏவாள் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மரத்துல இருந்து நம்ம அந்த கனியை நாம அது நீங்க அப்புறம் பாத்துக்கலாம். ரெஃபர் பண்ண பாத்துக்கலாம். 2:22. ஓகே. அதாவது ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கனியை நீ உண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஆதாம் எப்படி படைத்திருந்தார் தெரியுமா? ஆண்டவர் தன்னை போலவே படைத்தார். தம் உருவிலும் சாயலிலும் படைத்திருந்தார். தம் உருவிலும் சாயலிலும் படைத்திருந்தார். இந்த படைத்து அவர் சொன்னார், நீ வந்து இந்த கனியை சாப்பிட. அவர் படைத்திருந்த ஆண்டவர் போலவே ஆதாம் இருந்தான். ஆண்டவர் போலவே ஆதாம் இருந்தான். அப்படி இருக்கையில இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த ஆதாம் யாருக்கிட்ட சொன்னா? ஏவாள் கிட்டே சொன்னா. ஆண்டவருக்கு சொல்லியிருக்கான். நல்ல கவனிங்க. ஏவாள் கிட்ட ஆதாம் சொல்லிதான் ஏவாளுக்கு தெரியும் அந்த கனியை உண்ணக்கூடாது. பாம்பு யார்கிட்ட வந்து பேசுச்சு? பாம்பு வந்து ஏவாள் கிட்ட பேசு. ஏவாள் கிட்ட பேசும்போது ஏவாள் என்ன சொன்னா? இந்த கனியை தொட்டாலே செத்து போயிடும்னு சொன்னான். இந்த கனியை தொட்டாலே செத்து போயிடும் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கனியை நீ உண்டால்தான் நீ சாப்பின்னு சொன்னார். ஆனா ஏவாள் என்ன சொன்னா? இந்த கனியை தொட்டாலே செத்து போயிடும். இது எதை சொல்ல வருது? நான் எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, எதுக்காக நான் இந்த குறித்து சொன்னேன் அப்படின்னாக்கா, கடவுளுடைய வார்த்தை நமக்கு தெரியல அப்படின்னா, இவனுக்கு அந்த உண்மை தெரியல. ஆதாம் சொன்னது, ஆதாம் கிட்ட கடவுள் சொன்னது இந்த கனியை சாப்பிடாதுன்னு தான் சொன்னாரு. அவர் ஆதாம் வந்து சொன்னது ஏவாள் எப்படி எடுத்துக்கிட்டா? கனியை தொட்டாலே செத்து போயிடும் எடுத்துக்கிட்டா. இது எதை குறிக்குது? இதை நம்ம யோசிக்கணும். எதை குறிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, கடவுளுடைய வார்த்தை நம்ம தெரிந்து கொள்ளலன்னா சாத்தான் நம்ம கிட்ட வந்து சொல்ல அவ்வளவு பொய்யவும் நம்ம நம்பிட்டே இருக்கோம். சாத்தான் தீயவன். அவன் என்ன பண்ணுவான்? பொய்களின் தலைவன், பொய்களின் தந்தையவன். அவனோட வேலையை என்ன? நம்மளுடைய சிந்தனைக்குள்ளாக வந்து பேசுறதுதான். நம்ம சிந்தனைக்குள்ளாக வந்து நம்மளை கடவுளுக்கு எதிராக மாற்ற வேண்டியதுதான் அவனோட எண்ணம். அவன் உங்களை தொட முடியாது. நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ரத்தம் செஞ்சு நம்ம விளக்கத்து வாங்கியிருக்காரு. ஆண்டவர் புரியவங்க நம்ம. ஆண்டவர் அவன் வந்து நம்ம தொட முடியாது. ஆனா அவன் உங்களை தொடுவான். எப்படி தொடுவான்? உங்க எண்ணத்தின் மூலமாக உங்களை தொடுவான். உங்க எண்ணங்கள் வழியாக உங்களை நம்ப வைத்து சாத்தான் எதுக்கு வரான்? உங்களை அழிக்கவும், உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் தான். கொல்லவும், திருடவும், கொல்லவும், அழிக்கவுமே வருகிறான். ஆனா ஏசாண்டவர் எதுக்கு வந்திருக்காரு? வாழ்வு தரும் பொருட்டு வந்திருக்காரு. சாத்தான் வரதெல்லாம் எதுக்காக வந்திருக்கான்? உங்கள்கிட்ட திருடவும், கொல்லவும், அழிக்கவும். அவனோட கோல், அதாவது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்னா, அது வந்து he comes to deceive. Deception and destruction தான் அவனோட வேலையே. Deceptionனா ஏமாற்றுதல். பொய்ய சொல்லி உங்களை நம்ப வைக்கிறது. பொய்ய சொல்லி நம்ப வச்சு நீங்க நம்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனோட வேலையை உங்களை அழிக்கிறது தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், என் காயங்களால் நீ குணம் பெற்றிருக்கிறாய். சொல்லியிருக்குதா? பேர் 1:2 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் காயங்களால் நீ குணம் பெற்றிருக்கிறாய். ஆல்ரெடி என் காயங்களால் நீ சுகம் அடைந்துட்டாய் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. சாத்தான் என்ன சொல்லுவான்? உனக்குதான் வலிக்குது, உனக்கு நடக்கவே முடியல, உனக்கு முதுகு வலிக்குது, கை வலிக்குது, உனக்குதான் இப்படி இருக்கு, நீ பலவீனமானவன், உனக்கு முடியாது, உன்னால முடியாது. இதை நீங்க அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளாக விடும்போது, ஆமா கடவுளோட வார்த்தை சொல்லுது, ஆனா எனக்கு வலிக்கதானே செய்யுது, எனக்கு வலி இருக்குது அப்படின்னு நீங்க எண்ணும் போது ஆண்டவருடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, நீங்கள் குணம் பெற்றுக்கொண்டீர்கள் சொன்ன வார்த்தைக்கு எதிராக சாத்தான் சொல்றதை நீங்க
சங்கீதம் 115:14. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது. யாருக்கு உரியதாம்? விண்ணகம் யாருக்கு உரியதாம்? ஆண்டவருக்கு உரியது. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது. மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். நீ ஆள பிறந்தவர், நீ ஆள பிறந்தவர், நீ ஆளு. உனக்காக நான் கொடுத்திருக்கேன். ஆண்டவன் இந்த உலகத்தை படைச்சு கொடுத்து நீ ஆளுகை செய், நீ ஆள பிறந்தவன் அப்படின்னு கொடுத்தார். ஆதாம் என்ன பண்ணான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை கடவுளை போல இருக்கிறான். கடவுளோட உருவம் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கான். கடவுளை போல இருக்கிறான். கடவுளை போல இருக்கிற அவனுக்கு சாத்தான் சொன்ன பொய் உண்மை போல தெரிஞ்சிச்சு. இந்த கனியை நான் சாப்பிட்டுட்டேனாக்கா நான் கடவுளை போல ஆயிடுவேன். ஏற்கனவே அவன் கடவுளை போல இருக்கிறான். அப்ப அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை சொத்தை யார்கிட்ட கொடுத்துட்டான்? சாத்தான் கையில கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அதை வாங்கி கொண்டான். அதனால அவன் கடவுள் வந்து மண்ணுலகை உலகாக படைச்சிருக்கேன் ஆள பிறந்தவனே அப்படின்னு கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணான்? தூக்கி சாத்தான் கையில கொடுத்து சாத்தான இன்றைக்கும் நீங்களும் நானும் சாத்தானின் குரலை கேட்கும் பொழுது, அது சொல்கிற தீய விஷயங்களை கேட்கும் போது, தீமையானவர்களை கேட்கும் போது, அது சொல்கிற பொய்களை நம்பும் போது, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்தாரிட்டியை நம்ம சாத்தான்கிட்ட தூக்கி கொடுக்கிறோம். எவ்வளவு ஒரு தப்பான செயல். இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணணும்? அதற்காக தான் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தை எடுத்து தியானிங்கள், படிங்க, வாசிங்க, தெரிஞ்சுக்கோங்க. உண்மையை நீங்க எப்ப தெரிந்து கொள்கிறீங்களோ அந்த அப்பதான் அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். யோவான் 8:32 சொல்லுது, உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். ஏசாண்டர் சொல்றாரு, உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உண்மை விடுதலை அளிக்கும். You are set free. The truth sets you free. உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த உண்மையை நான் அறிந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெரிஞ்சாதான் என்கிட்ட வந்து பேசுற குரல், என் மனசுல கேட்கிற குரல், இது கடவுளின் குரலா சாத்தானின் குரலா அப்படின்னு என்னால பாகுபாடு படுத்தி பார்க்க முடியும். இல்லைன்னா சொல்றதெல்லாம் நம்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆள பிறந்தவர்கள் சொன்னார். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் எப்படி சாத்தான் கிட்ட போச்சோ அதுகிட்ட இருந்து மீட்டு நமக்கு மீட்பராக அதை மீட்டு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே சாய்ஸ் நீங்க தேர்ந்து கொள்ளுங்க. இணை சட்டம் 30:19 அது சொல்லுது. இணை சட்டம் 30:19 இது ரொம்ப முக்கியம். உன்னை இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு வாழ்வையும் சாவையும், நல்லா பாருங்க, வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். Choice is given to you. உங்கள் முன்னால கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எதை தேர்ந்து கொள்ள போகிறாய்? வாழ்வா சாவா? ஆசியா சாவமா? கேட்டாரா? அடுத்த வரியை பாருங்க. நீயும் உன் வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். என்னமா சொல்றாரு? இது ரெண்டையும் இப்படி வச்சிருக்கேன், இத்தனையும் வச்சிருக்கேன் முன்னால. ஆனா அப்போ ஒரு இதே சொல்லுது, அவர் இது நன்மையான இதயம். ஐயோ மக்கள் தப்பா பண்ணி தப்பா தேர்ந்தெடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி கொடுக்கிறார். நீயும் உன் வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். ஆன்சரையும் கொடுத்துட்டார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ஹalleluya விழித்துக் கொள்ளுங்கள். வீறுகொள் அப்படின்றார். எழுந்துக்கொள் அப்படின்றார். வீறுகொள். நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன்னோட கைவிடல. உன் கூடவே நான் எப்பவுமே இருக்கிறேன். விழித்துக்கொள். வீறுகொள். தேர்ந்துக்கொள். எதை எடுக்கணும் எடுத்துக்கோ. உனக்கு நான் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன்? இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்ததன் மூலமாக ஆதாம் எதை இழந்தாரோ அதை மீட்டு கொடுப்பதற்காக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் ஏன் மனித உருவம் வந்தார்? ஏன்னா கடவுள் மனிதனுக்கு என்ன பண்ணாரு? உலகத்தை படைத்து கொடுத்தார். அதனால இயேசு ஆண்டவர் மனித ரூபத்தில் வந்து அந்த சாத்தானிட்ட போரிட்டு நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மரணம் மரணம் அப்படின்னு பேசுறாங்க. எந்த மரணம்? இந்த உலகத்துல சாகிற மரணம் ஒரு மரணமா? இது உடல் அழிந்து போவது மட்டும்தான். நாம் எதுவுமே அழிந்து போவதில்லை. மரணம் என்று அழிந்து போவதில்லை. வாழுது ஒண்ணுல இட்டனல வாழுது, நித்திய நித்தியமா வாழுது. ஒண்ணுல பரலோகத்தில் வாழ்றீங்க, இல்லாத நரகத்துல வாழ்றீங்க. இந்த ஆவியானது எங்க போகுது? ஒன்று கடவுள்கிட்ட போகுது, இல்லாட்டி சாத்தான்கிட்ட போகுது. ரெண்டு தான் இருக்கு. கடவுள் சாத்தான். எதை தேர்ந்து கொள்ள போகிறீர்கள்? எப்படி தேர்ந்து கொள்ள போகிறீர்கள்? அரண்களை கட்டி சாத்தானுக்கு கொடுக்க போகிறீங்களா? இல்லை அந்த அரண்களை தகர்த்தெறிந்து கடவுளுடைய வல்லமையை அது கொடுத்து வார்த்தை வல்லமையை உடைத்து அவருடைய வார்த்தையை பேசி ஆண்டவருக்கு கொடுக்க போகிறீங்களா? என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறீர்கள்? காலையில் எழுந்து இரவு வரை நமக்கு சிந்தனை வரும் சிந்தனை எப்படி மேற்கொள்ள போகிறேன்? ஸ்கேன் பண்ணுங்க. காலையில இருந்து ஒரு நோட்புக், இன்னையில இருந்து ஒரு நோட்புக் எடுத்து போட்டுக்கோங்க. காலையில இருந்து வர ஒவ்வொரு சிந்தனை, இந்த சிந்தனை கடவுள் வார்த்தைக்கு ஏற்ற சிந்தனையா இல்ல ஏற்புடைய சிந்தனை? கடவுள் வார்த்தைக்கு எதிராக வந்ததா? எதுவுமே டக்குன்னு உடனே செய்ய முடியாது. இன்னைக்கு அடுத்த நாள் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. பெர்ஃபெக்ஷன் comes very slowly. You have to work for it. நீங்க அதற்காக வேலை செய்ய வேண்டும். எப்படி வேலை செய்வீங்க? ஆனா எழுத கத்துக்கிட்டீங்களா? எப்படி கத்துக்கிட்டீங்க ஆனா எழுதுறது? முதல் நாள் என்ன பண்ணாங்க? ஸ்கூல் கட்டுறாங்க, ஒரு சின்ன முட்டை போட்டு விட்டாங்க. அந்த முட்டையில இருந்து ஒரு கோடை எழுதுறாங்க கையை பிடிச்சி. அந்த கோட்ல இருந்து ஒரு இழுத்து ஈ போட்டு ரொம்ப கஷ்டம். அவனை போடல, ஈ போட்டு இருக்குது கஷ்டம். ஈ அப்ப என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முட்டை, ஒரு கோடு, அப்படியே இழுத்து போட்டோமா? அப்படி எப்படி நீங்க எழுத கற்றுக்கொண்டீர்களோ அது ஆவாக இருக்கட்டும், இல்லை ஏவாக இருக்கட்டும், எப்படி எழுத கற்றுக்கொண்டீர்களோ சிறு குழந்தையாக இருந்த போது, அது போல உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்படி வளர்த்துக் கொள்ளுங்கள்? கொஞ்சம் இன்னைக்கு நான் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நான் தியானிப்பேன். இந்த வசனத்தை நான் எனக்குள்ள போட்டு பேசுவேன். நிறைய காய்கறிகள் நம்ம வீட்டுல இருக்கலாம், நம்ம டேபிள்ல காய்கறி பழம் இருக்கலாம். இதெல்லாம் நான் வெட்டி சாப்பிடவே இல்லை அப்படின்னாக்கா அது எப்படி உடலுக்குள் சேரும்? எனக்கு இருக்கு. ஐயோ எனக்கு நிறைய விசுவாச புக்கு இருக்கு, விசுவாச வசனங்கள் இருக்கு, ஐயோ அவர் பேசுற சீடி இருக்கு, இவங்க பண்ண எல்லாமே இருக்கு. நான் எத்தனையோ மீட்டிங் வரேன், அவ்வளவு கேட்கிறேன், எல்லாம் கேட்கிறேன். அது உங்களுக்கு சேர்ந்ததா? எப்படி ஒரு காயும் கனியும் வெட்டி நான் உண்டாதான் அது எனக்கு ஒரு சத்து கொடுக்கிறதா உடலுக்கு? அதே போல கடவுளுடைய வார்த்தையை தியானித்து உங்களுக்குள்ளாக ஆக்குங்கள். மறுரூபமாக மாறலாம். ரோமையர் 12:2 எடுங்க. ரோமையர் 12:2 இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாதீர்கள். இட்லி பார்த்திருக்கீங்களா? இட்லி தக்க வட்டவட்டமா இருக்காங்க, இட்லி தான் வட்ட இட்லி வரும். அதை சதமா நம்ம எனக்கு நேரம் கம்மியாயிடுச்சு, நான் நேரமா சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். அதே போலதான் இந்த உலகின் போக்கின்படி போகாதீங்க. இந்த உலகின் போக்கின்படி போனா ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்தாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். 2ஆம் மாதமாக வந்த இயேசு ஆண்டவர் மத்தேயு 4 சாப்டர், மத்தேயு 4 2ஆம் மாதமாக வந்த இயேசு ஆண்டவர் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வந்தார். 40 நாள் உபவாசம் இருந்த வந்த ஆண்டவர்கிட்ட சாத்தான் என்ன பண்ணான்? சாத்தானோட வேலை என்ன? எப்பெல்லாம் கடவுளோட வார்த்தை கொடுக்கப்படுதோ அப்பெல்லாம் அதை எதிர்த்து சொல்றதா சாத்தானோட வேலை. நான் என்ன சொன்னேன்? ஆண்டோட காயெல்லாம் நீ சுகப்பட்டு கொண்டாய் ஒரு போதகரோ இல்லை பைபிள் நீங்க வாசித்த அடுத்த நிமிஷமே உனக்கு வலிக்க
4 வேணுமா? சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். சோதிக்கிறவன் யார் வந்தாங்க? யார் வந்தானா? எவன் வந்தானா? சோதிக்கிறவன் வந்தான். சோதிக்கிறவன் வந்து அவர் அன்னைக்கு என்ன சொன்னான்? நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி நீ கட்டளையிடும் அப்படின்னு சொன்னான். சோதிக்கிறவன் தான் சொன்னான் இல்லையா? அப்போ இறைமகன் அவர் மூலமாக தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. இயேசுவின் மூலமாக தான் இந்த உலகமே வந்தது. அவரால தண்ணீரை திராட்சரசமாக்குறதுனால இந்த கல்லை அப்பமா ஆக்க முடியாதா? எதுக்காக வந்து கேட்கிறான்? இது என்ன சோதனை? 40 நாள் அவர் வந்து வனாந்தரத்துல இருந்து வந்திருந்தார். அவரை பார்த்து சொல்றான், இந்த கல்லை நீ அப்பமா மாத்து, பசிக்கிறதுல சாப்பிடு. சோதனை, பலவீனமான நேரம். ஆண்டர் பலவீனமா வராரு. 40 நாட்கள் உணவு இல்லாம, தண்ணி இல்லாம, பலகீனத்து உடல் பலகீனத்தில் மனுஷன் உடல் பலகீனத்துல வராரு. அப்படி உடல் பலகீனத்தில் வருகிற ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றான்? இந்த கல்லை நீ அப்பமா மாத்து, நீ இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடுவ அப்படி சொன்னான். இது என்ன சோதனை? யாருக்கா பதில் தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த சோதனை அப்ப ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமா ஆக்குனவரால மாத்த முடியாது. கல்லை அப்பமா ஆக்குறது நிமிஷம். இதற்கு முன்னால மேல பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் 17வது வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே வானம் திறந்தது. அங்கிருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் என்ன சொல்லுது? என் அன்பார்ந்த மகன் இவரே, என் அன்பார்ந்த மகன் இவரே. அப்ப அந்த சோதனை எதுக்குன்னா கல்லை அப்பமாக்குறதுக்காக அல்ல. இந்த சோதனை, நீ அன்பார்ந்த மகன் தானா? நீ கடவுளின் மகனா? யாருக்கு? இயேசு ஆண்டவருக்கு கேள்வி. நீ கடவுளின் மகனா? நீ கடவுளின் மகனா இருந்தா அந்த கல்லை அப்பமாக மாற்று. ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார்? நமக்கு கற்றுத் தருகிறார். அந்த போருக்குரிய ஆவிக்குரிய போருக்குரிய கற்றுத் தருகிறார். என்ன சொல்கிறார்? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார். வாய்ச்சொல் ஒவ்வொன்றினால் வாழ்வான் மனிதன். கடவுளின் வாய்ச்சொல், கடவுளின் வார்த்தையால் தான் நம்ம வாழ முடியும். அவர் எப்படி சொன்னார்? அவர் குழந்தையா இருந்தப்ப அவர் குழந்தையா இருந்தப்ப அவருக்கு தெரிஞ்சதா? இல்ல. அவர் குழந்தையா இருந்தப்போ நம்ம தாய் மாதிரி என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்க கடவுள் வார்த்தை சொல்லி கொடுத்து ஏசாண்டர் வளர்த்து வந்தாங்க. அப்ப ஏசாண்டர் வளர்த்தும் அவர் பிதாவோட இணக்கத்தில் இருந்தார், உறவில் இருந்தார். அவர் தியானித்தார், நான் கடவுளின் மகன், நான் கடவுளின் மகன், நான் கடவுளின் மகன். அவர் தலையில் என்ன அரண் கட்டப்பட்டது? நான் கடவுளின் மகன் என்ற அரண் கட்டப்பட்டது. சாத்தான் வந்தான். அவர் தெரிந்து கொண்டார், இந்த சாத்தான் என்னை சோதிக்க வந்திருக்கிறான், நான் கடவுளின் மகன். அப்ப அவர் என்ன பண்ணார்? முதல்ல என்ன பண்ணார்? வாயை திறந்தார். வாயை திறந்து பேசினார். அதே தான் நீங்களும் சொல்லணும். என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒரு சோதனை, உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க கால் வலிச்சாலும் அந்த நேரத்தில் வாயை திறந்து சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களை குணம் பெற்றுக் கொண்டேன். நீங்க பேச 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 அந்த அரண் உடையும். அந்த அரண் உடையும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதை செய்து பாருங்க. உங்களுக்கு நோயோட தாக்கம் இருந்தாலும், நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டிருந்தாலும், அந்த வேளையில இந்த வார்த்தையை கடவுளின் வார்த்தையா தான் வாழ முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை நீங்க மறுபடியும் 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 பேசும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறாங்க? நம்புகிறவர்களுக்கு எல்லாம் உண்டு ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு சரி எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாட்டு பாடணும். தயவுசெய்து அன்பு சகோதர சகோதரிகளே, பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த கேப்பாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சேர்ல உட்காந்துருக்கு உங்களுக்கு டீ டைம் தான் கொடுக்க போறாங்க. எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க.
கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. நடக்க முடிஞ்சவங்களும் முன்னாடி வந்துருங்க. நடக்க முடியாதவங்க இருந்த இடத்துலயே அமர்ந்து. எல்லாராலையும் நடக்க முடியும். எங்க இயேசு ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது முன்னால முடியும். ஆனா எல்லாரும் நடக்க முடியும். பேசல பாடல் இந்த பாடல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மளை எப்படி அபிஷேகம் செய்திருக்கார் என்பதை நாம் உணர்ந்து பாட போறோம். சரிங்களா? இப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது வானம் திறந்து இவரை என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. நீங்க நம்ம எல்லாருமே யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். எல்லா அரண்களையும் தகர்த்தெரிக்கிற வல்லமையை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். சோதிக்கிறவன் கடவுளை பார்த்து சோதிக்கின்ற பொழுது அதை எதிர்கொண்டு இயேசு கிறிஸ்து பேசினார். அதே போல நம்முடைய அரண்களை தகர்த்தெறிகிற வல்லமையையும் ஆற்றலையும் நமக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ளாகவும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்றும், இயேசு கிறிஸ்து மகளாக, இயேசு கிறிஸ்துவின் மகனாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நம்மளை என்ன பண்றார்? இரு கரங்களை விரித்து நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற பணியை நாம் செய்ய எப்பொழுதுமே வயது முதிர்ந்திருந்தாலும் சரி, இளம் வயதுல இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நேர காலங்கள் இல்லை. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பணி செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும் அழைக்கப்பட்ட அழைப்பையும் விடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும் ஒரு பொழுது அவர் என்ன பண்ண மாட்டார்? பெற்றுக்கொள்ளவே மாட்டார். நம் கிறிஸ்துவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் தலைமையிலே ஆவியானவர். அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ள. பாடுவோம். அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் நான் முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர்
இது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு நம்மையே நம்ம என்ன பண்ணுமா, தூயபடியாக உயிருள்ளபடியாக ஒப்புக் கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம முழுவதுமாக நம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அப்போ நாம முழுவதுமாகவே அவருக்கு நாம சொந்தமாக இருக்கிறோம். இந்த காணிக்கை இந்த மின் வசதிகளுக்கோ அல்லது இந்த இறைவார்த்தை பிரசன்னங்கள் நடப்பதற்கோ தேவையான பொருளாதார சூழ்நிலைகளுக்கோ சிந்திக்கப்பட்டாலும் நம்மளையே நாம எப்படி ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஆண்டவருடைய வேலை பணிகளை செய்வதற்கு நம்முடைய கால்கள் தானாக ஓட வேண்டும். நல்ல செயல்களை செய்வதற்கு உதவி செய்வதற்கு நம்ம கரங்களை நாம பயன்படுத்த வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய இதயத்தில் எப்பொழுதுமாக பெருக வேண்டும். அவரை போல நாம மாறி அவரை போல நாம ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், அழுகையோடு இருக்கின்றவருடைய குரலை கேட்டு அவர்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும்படிக்காக நம்முடைய வாயின் இந்த நேரத்திலே எங்களை முழுமையாக உம்மிடம் ஒப்பு கொடுக்க வந்துடும் அப்பா. ஆமாண்டவரே, எங்களை முழுமையாக எங்களையே உமக்கு இதை ஒப்பு கொடுக்க எங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, எங்கள் மனதை திறந்து நாங்கள் எங்களை கொடுக்க வந்துடும் அப்பா. திருப்பாடல் 44:21 சொல்லுகிறது, நீரே எங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறீர் என்று. நீர் அறியாதது ஒன்றும் இல்லையப்பா. எங்கள் இதயத்தில் நாங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் அந்த அங்கங்களை அறிந்திருக்கிறீர் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆமாண்டவரே, எங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் சிந்தனை மூலமாக உமக்கு எதிராக ஆண்டவரே, என் நல்ல ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உமக்கு எதிராக பாவம் செய்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள் மூலமாக சிந்தனைகளை உமக்கு அர்ப்பணிக்காமல் சிந்தனைகளுக்குள்ளாக சாத்தான் நுழையும்படிக்காக அதன் வழிவாசலை திறந்து வைத்தாண்டவே அப்பா. உமக்கு எதிராக ஆண்டவே, உமக்கு எதிராக ஆண்டவே, எங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நாங்கள் பாவங்கள் கட்டி கொடுக்கிறோம் அப்பா. இது தவறு என்று தெரிந்திருந்தாலும் ஆண்டவே, அதன் மேல் ஒரு நோக்கமாய், அதன் மேல் ஒரு ஆசையாய், அதை செய்யும் போது அதில் கிடைக்கும் ஒரு திருப்தியினால் ஆண்டவரே, உமக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் உண்மையில் நாங்கள் ஆணி அடிக்கணும்ப்பா. எனக்காக சிலுவையில் தொங்கியவரே, எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் தொங்கியவரே, அந்த ஆணைகளை உமக்கு எதிராக பாவம் செய்து செய்து இன்னும் ஆழமாக ஆழமாக என் பாவங்களினால், என் சிந்தனை நிமித்தம் நான் செய்கின்ற பாவத்தினால் ஆமாண்டவரே,
பாவம் இவ்வுலகில் எவ்வாறு வருகிறது? நான் சிந்திப்பதினால் தானே, தவறான எண்ணங்களை எனக்குள்ளாக நான் விடுவதனால் தானே, அதை அலோ பண்ணுவதினால் அந்த சிந்தனைகள் எனக்கு பாவத்தை உருவாக்கி தருகின்றன. அது மகிழ்ச்சி அடைந்து உமக்கு எதிராக பாவம் செய்கின்றனப்பா. இதோ இப்பொழுது வந்திருக்கேன் ஆண்டவரே, உண்மை அறிந்து உமக்கு எதிராக பாவம் செய்யாத படிக்காய் உன் வார்த்தையைப்படி நடக்க ஆசையாய் இதோ வந்திருக்கிறேனப்பா. என்னை ஒப்புடுக்க வந்திருக்கிறேனப்பா. நாம் நம்முடைய சிந்தனைகளை தெரிந்து கொள்ளலாம். ரோமேயர் 7 அதிகாரம் 22-23 படி ஆண்டவரின் வார்த்தைக்கு முரணான சிந்தனைகள் சில நேரங்களில் நமக்கு வருகிறது. அவற்றை நமக்குள் அரண் அமைக்க விட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. வருகின்ற சிந்தனைகள் நமக்குள்ளாய் அரண் அமைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு வேண்டிய சிந்தனைகளை நாமே தேர்ந்தெடுக்கலாம். ஒரு மனிதனின் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ, ஒரு மனிதனின் இதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று விவிலியம் கூறுகிறது. அந்த சிந்தனை தான் நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று என்னை செதுக்குகிறது. என்னுடைய சிந்தனைகள் தான் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை காட்டுகிறது. எனவே நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ரோமேயர் 12:2 சொல்லுகிறது, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைந்தார். அப்போது கடவுளின் திருமணம் எது என தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்முடைய மனதை புதிதாக்குறதுனாலே நாம் மறுரூபமாக முடியும் என்று கடவுளின் வார்த்தை சொல்கிறது. நம்முடைய சிந்தை அவ்வப்போது திருத்தங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் என்றால், நாம் இயேசு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ நம்முடைய மனதை புதிதாக்குறதுனாலே கடவுளின் வார்த்தைப்படி உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையும். ஆம் சகோதர சகோதரிகள், இயேசு ஆண்டவர் பிள்ளைகளை நாம் அவருடைய பங்காளிகள், இயேசுவின் பங்காளிகள் என்று சொல்லுவோம். அவருடைய பங்காளிகள் நாம். பிலிப்பியர் 4:8 நாம் வாசிக்கிறபடி எதை சிந்திக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருக்குங்கள். தூய்மையின் இருப்பிடமே, நற்கருணை நாகராக நீதாமே, இந்த நேரத்திலே உண்மை போற்றுகிறோம் அப்பா, உண்மை வணங்குகிறோம் அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கரம் தூக்கி அவரை ஆராதிகள். இந்த பாடலுடன் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிகள். Amen.
ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஊனியல் மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது சாவே. ஊனியல் மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பவர் வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். நாம் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம்? ஊனியல் மனநிலையா இல்ல ஆவிக்குரிய மனநிலையா? ஆவிக்குரிய மனநிலை. நாம் 5 குணங்களை மட்டுமே சார்ந்து சார்ந்து வாழ்ந்து அந்த ஊனியல் இன்பங்களுக்காகவே அலைந்து திரிந்து ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். ஆண்டவரை விட்டு விலகி போக வைப்பதுதான் நம்முடைய எதிரிக்க உள்ள ஒரு குறிக்கோள். அவனுடைய குறிக்கோள் இப்படி நடக்க போகிறோமா அல்ல எதிர்த்து நிற்க போகிறோமா? ஆண்டவருக்குள்ளாய் வாழும் படிக்காய் தேர்ந்தெடுக்க சொல்வது போல ஆவிக்குரிய மனநிலை கொண்டு நமக்கு வருவது வாழ்வும் அமைதியும் சொன்னது போல நாம் வாழ்வையும் அதற்கான அமைதியும் ஆண்டவரின் அமைதியும் பெற்று வாழ இதோ இப்பொழுதே நாம் முடிவெடுக்கணும். 5 புலன்கள், 6வதாக அறிவு. ஆனால் நமக்காக விசேஷமாக ஆண்டவர் இன்னொரு அறிவை கொடுத்திருக்கிறார். 7ஆம் அறிவு. அந்த அறிவு என்ன? விசுவாச அறிவு. விசுவாச அறிவு. எபிரேயர் 11:6 ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் கொண்டு நீ விசுவாசத்தினால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது பணம் இருந்தால் தான் என் கடையில் போய் நம்ம பொருள் வாங்கிக் கொள்ள முடியுமோ, அதுபோல இறைவனின் ராஜ்யத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு விசுவாசம் வேண்டும். எத்தனையோ முறைகள் நம் மனதில் கேள்வி வரும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவசிக்காமல் இல்லை, அவருடைய வார்த்தை சொல்வதை நான் கேட்கிறேன், ஆனால் என் சூழ்நிலைகள் அதற்கு எதிராக இருக்கிறதே, அப்ப அவிசுவாசம் எனக்கு அதிகமாக வருகிறதே என்று உங்க மனதுல நிறைய கேள்விகள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு விசுவாசம் அறிவை கொடுத்திருக்கேன். அந்த விசுவாசத்தை நீ பலப்படுத்திக் கொள்வதற்காக எனது வார்த்தைகளை எடுத்து தியானித்து பேசி அதை விசுவாசத்தில் வரும்பொழுது உன் சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லுகிறார். நம் சூழ்நிலைகள் மாற ஊனியலுக்கு ஏற்ப நடக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் வாழும்படிக்காய், நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காய் நாம் வாழ முடிவெடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உதாரி மகனை போன்று உண்மை விட்டு பிரிந்து சென்ற நேரங்கள் எத்தனையோப்பா. எங்கள் 5 குணங்கள் சொல்கிறதை கேட்பவர்களாய் உன் குரலுக்கு செவி சாய்க்காமல் போன தருணங்கள் எவ்வளோப்பா. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கும் என்ற இயேசுவின் வார்த்தைப்படி இல்லாமல் 5 உலகங்கள் காட்டும், 5 உலகங்கள் சொல்லும் அந்த ஜாலங்களிலே என் மனதை அடைய விட்டேன். நான் என் வாழ்க்கை, என் விருப்பம், என் ஸ்டேட்டஸ் என்று என்னையே முன்னிலைப்படுத்தி என்னையே ஏமாற்றிக் கொண்டேனப்பா. உன் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் என்னையே நான் கட்டிய அரண்களுக்குள் ஒரு கைதியாக இருந்தேனப்பா. பாதை மாறினேனப்பா, தவறினேன், இன்றைக்கு அழுகின்றேன். இதோ உண்மை அறிந்து அழுகின்றேன். இதை வருகின்றேன் ஆண்டவரே, உம்மிடம் வருகிறேன் அப்பா. ஊதாரி மகன் புத்தி தெளிந்தவனாய் வந்தது போன்று நானும் உம்மிடம் வருகிறேன். என் புத்தி தெளிந்தவனாய் உம்மிடம் வருகிறேன். காணாமல் போன ஆட்டை தேடி வருகிறவர் அல்லவா நீர்? என் தேவனே, என் நண்பரை, என்னை தேடி நான் உம்மிடம் திரும்பி வர காத்திருப்பவர் அல்லவா நீர்? உம்மை நோக்கி அழுகின்றேன். இதோ நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் நீர் என்னை நோக்கி ஓடி வருகிறீரப்பா. இதோ அன்பு மேலான அன்பு ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. பாவிகளுக்காகவே வந்தவரே, பாவ இருளில் இருந்து என்னை மீட்க நீர் மாத்திரமே ஆண்டவரே. எனக்காக என்னை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்பா, உன் பாதம் பணிந்தேன்.
உம்மை போற்றுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீரே என் கடவுள், நீரே என் மீட்பர். இதை அறிந்த நான் என் அரண்களை உடைக்கவும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் வாழப்போகிற இந்த வாழ்க்கைக்காக, எனக்காக நீ கற்றுக் கொடுத்த இந்த உண்மைக்காக இதோ நான் என் முழு உள்ளத்தோட எப்போது உண்மை ஆராதிக்கிறேன்ப்பா.
ஓசையா 4:6 ஆண்டவர் சொல்லுகிறார், அறியாமையினால் தான் என் மக்கள் அணிந்து போகிறார்கள் என்று. ஓசையா 4:6 ஆண்டவர் சொல்லுகிறார், அறியாமையினால் தான் என் மக்கள் அழிந்து போகிறார்கள் என்று. அந்த அறியாமையை ஒழித்து ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கமாகும். தூயவராகி அவரை பற்றிய உணர்வே மெய் உணர்வு. தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய் உணர்வு. நீதிமொழி 9:10 எழுதப்பட்டது. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளும் அந்த அறிவே மேலான அறிவு. அப்பொழுதுதான் யோவான் 8:32 சொல்லப்பட்டது போல நாம் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்போம். உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும். இந்த விடுதலை தேடி இங்க நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் கீழான எண்ணங்களால் கட்டப்பட்ட அரண்களை உடைத்தெறிய ஆண்டவரே, எனக்கு விடுதலை இன்று, இப்பொழுதே, இந்த கணமே, இந்த நிமிஷம் விடுதலை ஆண்டவரே, இப்பொழுதே எனக்கு வேண்டும். அரண்கள் தகர்த்தறியப்பட வேண்டும். ஆண்டவரை தேடுபவர்களுக்கோ ஒரு குறைவும் ஏற்படாது. என் வார்த்தையை உன் முன்னின்று அகற்றாதே என்றார். அவை உன் உடலுக்கு மருந்தாகும். அவருடைய வார்த்தை நம் உடலுக்கு மருந்தாகும். நோயால் அவதிப்படுறதே, வலி இருக்குதே, கஷ்டம் இருக்குதே, அவர் சொல்றார், வார்த்தையை, என் வார்த்தையை உன் முன்னின்று அகற்றாதே. அவை உன் உடலுக்கு மருந்தாகும். உன் கவனத்திலிருந்து அவை விலகாது இருக்கட்டும். உன் உள்ளத்தில் பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிர் அளிக்கும், உடலுக்கு மருந்தாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம பல வகை வேதனைகளுடன் வந்திருக்கலாம். எனக்கு விடுதலை வேணும் அப்படின்ற ஆசையா, உடல் நோயா இருக்கலாம், பணம் தேவையா இருக்கலாம், வேலைக்காக அலைஞ்சு சோர்ந்து போயிருக்கலாம், திருமண தடையா, எத்தனையோ வரன்கள் வருகிறது, ஆனால் அந்த ஒரு வரன் கூட நடக்கலையே, பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ அமையாமல் போய்கொண்டே இருக்கிறதே இந்த கவலையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படின்னு கவலையா இருக்கலாம், மன வேறுபாடு, திருமணமானவர்கள் மத்தியில் மன வேறுபாடு, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, பிறகு மனையோட போறது, அந்த குடும்பம் சீர்குலைந்து நிற்கிறது, சகல வேதனைகள், இதோ தீய பழக்க வழக்கங்கள், மீள முடியாத துயரம், எத்தனையோ முடியும். அவரை பார்த்து கூப்பிடுங்க. உயிருள்ள ஆண்டவர், நற்கருணையாளர் இன்னும் இங்க இருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்க உள்ளத்துல என்னென்ன தோணுது, நீங்க எதற்காக